الرجيم بسم الله الرحمن الرحيم إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الكلمة الطيبة صدقة صدق النبي صلى الله عليه وسلم வித்திற்குள் நெடுமரத்தை வைத்தாய், முத்துதனை சிற்பிக்குள் வைத்தாய், முந்திவரும் ஆசைகளை உறவில் வைத்தாய். இத்தனையும் படைத்திட்ட இறைவா, என் இதயத்து முதல்வா, உன்னை போற்றுகிறேன், புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அறியாமேனும் இருளகற்ற அறிவு தீபத்தை ஏந்தி வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் பாசறையில் வார்த்தெடுக்கப்பட்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஉத் தாபிஈன்கள், இன்னும் இந்த தீனுல் இஸ்லாம் உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் பாடுபடுகின்ற அனைத்து முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சையதுல் ஐயாம் என வர்ணிக்கப்படுகின்ற வெள்ளிக்கிழமையுடைய நாளிலே ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹும் அவனுடைய தூதரும் எவற்றையெல்லாம் நம் வாழ்வில் எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கிறார்களோ அவற்றை முடியுமான வரை எடுத்து நடக்குமாறும், எவற்றை விட்டு விலகி ஒதுங்கி வாழுமாறு எச்சரித்திருக்கிறார்களோ அவற்றை விற்றும் முற்றுமுழுதாக விலகி ஒதுங்கி வாழுமாறு முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கின்றேன், அன்பு கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களுடைய வாழ்க்கை 6 கட்டங்களை கொண்டது. ஆலமுல் அர்வா, தாயின் கருவறை, உலக வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, மஹ்ஷர் மைதானம், நரகம் அல்லது சுவர்க்கம். ஆக இந்த உலக வாழ்க்கை என்பது மனித வாழ்க்கையின் ஒரு கட்டமே ஒழிய இதுதான் மனிதர்களின் வாழ்க்கை என்பதல்ல. இதனை அல் குர்ஆனும் ஹதீஸும் இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, இந்த உலகம் தற்காலிகமானது, இந்த உலகத்தில் உள்ள உடைமைகள் தற்காலிகமானவை, இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் தற்காலிகமானவை, இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்கின்றவைகள் பொருளாதாரம் தற்காலிகமானது என்பதை அல் குர்ஆனும் ஹதீஸும் பல இடங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அதே போல அல்லாஹ் இதனை மனிதர்களுக்கு உணர்த்தும் வகையில், இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல என்பதை மனிதர்களுக்கு உணர்த்தும் வகையில் உலகில் பல அத்தாட்சிகளையும் பல அடையாளங்களையும் நிகழ்வுகளையும் ஏற்படுத்துகிறார். அப்படியான ஒரு நிகழ்வு தான் இந்த இயற்கை அனர்த்தங்கள். அப்படியான ஒரு நிகழ்வு தான் இந்த இயற்கை அனர்த்தங்கள். இந்த இயற்கை அனர்த்தங்களை 2ஆக பிரிக்கலாம். முதலாவது, நேரடியாகவே மனிதண்ட செயற்பாடுகளால, மனிதண்ட கவனையினத்தால் நடக்கிற அனர்த்தங்கள், யுத்தங்கள், வன்முறைகள், இனக்கலவரங்கள், இதெல்லாம் மனிதர்கள நேரடியான செயற்பாடால் நடக்குது. இதாலே உலகத்துல நிறைய உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றன, நிறைய உடைமைகள் அளிக்கப்படுகின்றன. உதாரணமாக முதலாம் உலக மகா யுத்தத்தின் மூலம் 15 தொடக்கம் 22 மில்லியன் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டது. 2ஆம் உலக மகா யுத்தத்தில் 60 தொடக்கம் 80 மில்லியன் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டது. இலங்கையில் நடந்த யுத்தத்தில் 80,000 தொடக்கம் 1 லட்சம் வரை மனித உயிர்கள் காவு கொள்ளப்பட்டது. இது முதலாவது வகை யுத்தம், அனர்த்தம். 2ஆவது வகை ஒரு அனர்த்தம் இருக்கிறது, அதுதான் இயற்கை அனர்த்தங்கள். சூறாவளி, மண் சரிவு, சுனாமி, வெள்ளம், பூகம்பம், இதெல்லாம் இயற்கை அனர்த்தங்கள். உலக வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்த்தால் இது போன்ற இயற்கை அனர்த்தங்கள் நிறையவே நடைபெற்றிருக்கின்றன. 1887 சீனாவில் இடம்பெற்ற வெள்ளத்தினால் 2 மில்லியன் மனிதர்கள் உயிரிழந்து போனார்கள். 1931 அதே சீனாவில் இடம்பெற்ற வெள்ளத்தினால் 4 மில்லியன் மனிதர்கள் உயிரிழந்து போனார்கள்.
1970 கிழக்கு பாகிஸ்தான் தற்போது இருக்கின்ற பங்களாதேஷில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் 5 லட்சம் மனிதர்கள் உயிரிழந்து போனார்கள். ஏன்? நமது நாட்டில் நடந்த சுனாமியினால் கிட்டத்தட்ட 30,000 தொடக்கம் 35,000 மனிதர்கள் உயிரிழந்து போனார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலும் கூட பல அனர்த்தங்களை கூறுகின்றான். உதாரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தை பற்றி பேசுகிறான். சமூத் கூட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட இந்த பெரும் சத்தம், நில அதிர்வு பற்றி அல்லாஹ் பேசுறான். லூத் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த கல் மலை, இந்த பூமி அடுத்த பக்கம் பிரட்டி போடப்பட்ட விஷயம், அதை பத்தி அல்லாஹ் பேசுறான். இந்த ஆட் சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடுமையான காற்றை பத்தி அல்லாஹ் பேசுறான். இப்படி பல அனர்த்தங்கள், இயற்கை அனர்த்தங்கள் அன்று தொடக்கம் இன்று வரை உலகில் ஏற்பட்ட வண்ணம் தான் இருக்கிறது. கேள்வி என்னவென்றால், இந்த அனர்த்தத்தின் மூலம் நாம் படிப்பினை பெற்றுக் கொண்டோமா? அனர்த்தம் சொல்ல வருகின்ற செய்தியை நாம் கற்றுக்கொண்டோமா என்பதுதான் எமக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு கேள்வி. இந்த முதலாவது சொன்ன அனர்த்தங்கள் ஆய்க்கலும், இரண்டாவது சொன்ன அனர்த்தங்கள், எல்லா அனர்த்தங்களும் இறைவனின் நாட்டப்படித்தான் நடக்கின்றது என்பதை ஒரு முஸ்லிம் ஆழமாக உண்மையாக நம்ப வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரம், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபீ அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபீ கிதாபின் மின் க்ப்லி அன் நப்ராஹா. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா, இந்த உங்களுக்கு நடக்கிற அசம்பாவிதங்கள் ஆய்க்கலும், இந்த பூமியில நடக்கிற அனர்த்தங்கள் அசம்பாவிதங்கள் ஆய்க்கலும், அனைத்தும் அல்லாஹ்வுடைய ஏடுகள்ல எழுதப்பட்டிருக்குது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது முதலாவது நம்பிக்கை. இந்த உலகத்தில் நடக்க எல்லாம் இறைவனுடைய ஏட்டில் எழுதப்பட்டதுதான் நடக்குது என்றது ஒரு முஸ்லிம் ஆழமாக ஆணித்தரமாக நம்ப வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனையும் ஹதீஸையும் நாங்கள் பார்க்கிற நேரம் இந்த அனர்த்தங்களை அல்லாஹ் ஏன் ஏற்படுத்துகிறான் என்றதுக்கான சில காரணங்களை புரிஞ்சு கொள்ளேன். முதலாவது காரணம், இந்த அனர்த்தங்களின் மூலம் நாம் பெற வேண்டிய முதலாவது படிப்பின் என்ன தெரியுமா? இந்த அனர்த்தங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய இருப்பை உறுதிப்படுத்துற அத்தாட்சி. இந்த மனுஷன் கொஞ்சம் அவனுக்கு அறிவு படைச்ச உடனே, அவனுக்கு வளங்கள் கிடைச்ச உடனே, அவனுக்கு பொருளாதார வசதி கிடைச்சவுடன், அவனுக்கு அதிகாரம் கிடைச்சவுடன், நான் தான் எல்லாம், இந்த உலகத்துல நான் தான் எல்லாம் இந்த மூப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய வல்லமைய, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை, அல்லாஹ்வுடைய இயலுமைய மனிதர்கள் மறந்து விடுகிறார்கள். அதிகாரம் கிடைச்சோன்னு, கொஞ்சம் வளங்கள் கிடைச்சோன்னா அல்லாஹ்வுடைய வல்லமைய மனிதர்கள் மறக்கிறார். இந்த நேரத்தில் அல்லாஹ் வளமைக்கு மாற்றமான, வளமைக்கு புறம்பான, எதிர்பாராத அதிர்ச்சியான நிகழ்வுகளை ஏற்படுத்தி அதுக்கு அத்தாட்சிகள் என்று பெயர் சூட்டி அல்லாஹ் அவன் அதிகாரத்தை மனிதர்களுக்கு உணர்த்துறான், அவன் வல்லமைய மனிதர்களுக்கு உணர்த்துறான். மனிதர்களை இறைவனின் பால் இந்த அனர்த்தங்களின் மூலம் அல்லாஹ் அழைக்கிறான். சமூத் கூட்டத்துக்கு வளமைக்கு புறம்பான ஒரு நிகழ்வு அல்லாஹ் சொல்லி காட்டிட்டு அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான், வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா. இந்த அத்தாட்சிகளை நாம் மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவே அனுப்புகிறோம் அல்லாஹ் குர்ஆன். இதுக்கு சிறந்த உதாரணம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மகன் இப்ராஹிம் என்ற ஒருத்தர் மௌத்தாயினத்து போற மரணிச்ச நேரம் ஒரு சூரிய கிரகணம் ஒன்று தோன்றுச்சு. அந்த காலத்துல மக்கள் எல்லாம், சஹாபாக்கள் எல்லாம் பேச தொடங்கினாங்க, ரசூலுல்லாஹ்வோட மகன் மரணித்ததுக்காகத்தான் இந்த சூரிய கிரகணம் தோன்றுது இதெல்லாம் பேச தொடங்கினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவரின் பிறப்புக்காகவும் எவர் ஒருவரின் இறப்புக்காகவும் சூரிய கிரகணம் தோன்றாது. இந்த சூரிய கிரகணங்கள் இறைவனின் அத்தாட்சிகள். இந்த சூரிய கிரகணத்தை நீங்கள் கண்டால் இறைவனின் பால் விரையுங்கள், தர்மம் செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உணர்த்தினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல பலஸ்தீன்ல ஒரு பூமி அதிர்ச்சி ஒன்று ஏற்பட்டுச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாரு, இந்த பூமி அதிர்ச்சி இறைவனின் அத்தாட்சி, மனிதர்களே இறைவனின் பால் மீளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். அல்லாஹ் குர்ஆன்ல
இந்த சோதனைகளை பத்தி, அனர்த்தங்களை பத்தி, குழப்பங்களை பத்தி சொல்ற ஒரு ஆயத்துல கடைசி அதை எப்படி முடிக்கிறான்டா, லஅல்லஹும் யதபர்ரஊன், மனிதர்கள் எனது அதிகாரத்தை விளங்கி என்ற வல்லமையை விளங்கி எனக்கு அடிப்பணிய மாட்டாங்களா, நல்லா சொல்லி இந்த வசனத்தை முடிக்கிறார். பாருங்க சகோதரர்களே, இந்த அனர்த்தங்களை பார்க்கிற நேரம், இந்த அத்தாட்சிகளை பார்க்கிற நேரம், இவ்வாறான நிகழ்வுகளை பார்க்கிற நேரம் மனுஷன் அவனை அறியாமலே அவனோட பலவீனத்தை உணர்றான். இந்த பொருளாதாரத்துல வேலை இல்லை, என்கிற அதிகாரத்துல வேலை இல்லை, இறைவன் ஈக்கிறது தான் பலம், இறைவன் ஈக்கிறது தான் அதிகாரம், இறைவன் ஈக்கிறது தான் வல்லமை என்றத மனுஷன் தானாகவே உணர்றான். இன்றைக்கு இலங்கையில் நடத்த அனர்த்தத்தை நேரடியா பார்த்தாக்களும் சரி, வீடியோக்கள்ல காணொலிகளை பார்த்தாக்களும் சரி, அவங்கள அறியாம அதை பார்க்கிற நேரம் அவங்களோட நான் ஒரு விஷயத்த சொல்லு, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அவங்கள அறியாமையே சொல்லிப்படுது. அவங்களுக்கு பாதிக்கப்படாதாக்கள் அல்லாஹ் என்ன இதை விட்டு காப்பாத்திட்டான் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ்ட அதிகாரத்தை உணர்றான், அல்லாஹ்ட வல்லமையை உணர்றான். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்லு அஸ்காலஹா, இந்த பூமி குலுக்கப்படும் பொழுது, பூமிக்கு கீழால் உள்ளவற்றை அது வெளியே கக்கும் பொழுது, அல்லாஹ் இந்த உலகம் அழிகிற நேரம் நடக்கிற காட்சிகளை சொல்றான். பூமி அதுக்கு மேலுள்ளவற்றை கீழே ஈர்க்கும், இழுக்கும், கீழுள்ளவற்றை மேல கக்கும், இப்படியெல்லாம் சொல்ற நேரம் அது அப்படி நடக்குமா இது யோசிச்ச ஆக்களுக்கு, இப்படியெல்லாம் நடக்க இயலுமா இது யோசிச்ச ஆக்களுக்கு இலங்கையில நடந்த இந்த அனர்த்தம் பெரியோரு படிப்பினை. இவற்றையெல்லாம் 100% செய்வதற்கான அதிகாரம் வல்லமை அல்லாஹ்க்கு ஈக்கியது என்றதுக்கான 100% ஆதாரம் தான், அத்தாட்சி தான் இலங்கையில் நடந்த சம்பவம். பல பயான்களை கேட்டு, பல உரைகளை கேட்டு, பல புத்தகங்களை வாசிச்சு வராத அந்த உணர்வு ரம்புக்கல்லே பார்த்தா வரும். பல புத்தகங்களை வாசிச்சு வராத அந்த ஈமானி உணர்வு, அல்லாஹ்ட அதிகாரத்தின் மீதான பயம், அல்லாஹ்ட வல்லமையின் மீதான பயம் ரம்புக்கல்லே நடந்த இன்சிடென்ட்டை பத்தி பார்த்தா விளங்கும். ஆக இந்த அனர்த்தம் என்பது அல்லாஹ்ட அத்தாட்சி, அவன் அதிகாரத்தை உணர்த்துற, அவன் வல்லமையை உணர்த்துற அத்தாட்சி தான் அனர்த்தம் என்று அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். ரெண்டாவது அனர்த்தத்தை பத்தி குர்ஆன் சொல்ற நேரம், இந்த பிரபஞ்சத்தை நாங்க பார்த்தா இந்த பிரபஞ்சம் ஒழுங்கான அமைப்புல ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் சமச்சீரான அமைப்புல படைச்சிக்கிறான். இந்த பிரபஞ்சம் பேலன்ஸ் ஆகிக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரம், வைல ஸமாஇ கைஃப ருஃபிஅத், நாங்க எப்படி வானத்தை உயர்த்தினோம்னு நீங்க பார்க்கலையா, வைலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், இந்த மலைகள் எப்படி நாங்க நட்டிக்கிறோம் நீங்க பார்க்கலையா, வைலல் கர்ல் அர்லி கைஃப சுத்திஹத், இந்த பூமியை நாங்க எப்படி விரிச்சிக்கிறோம் நீங்க பார்க்கலையான்னு அல்லாஹ் கேக்குறான். இன்னொரு வசனத்துல சொல்ற நேரம், வஹுவல்லதி ஹலகல் லைல வன்னஹார வஷ்ஷம்ஸ வல் கமர குல்லு ஃபீ ஃபல்கி யஸ்பஹூன், அல்லாஹ் இரவ பகல சூரியனை சந்திரன் அல்லாஹ் படைச்சான், இவை அனைத்தும் ஒரு நேர்கோட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் சொல்றான். அன்னா சபபுனல் மா அஸப்பா, நாங்க தண்ணியை கொட்டினோம், சும்ம ஷகக்னல் அர்ல ஷக்கா, பின்னர் மண்ணை துகள் துகளாக மாற்றினோம், ஃபஅம்பத்னா ஃபியா ஹப்பா, அதிலிருந்து வித்துக்களை முளைக்க செய்தோம், வைனபவ வகல்பா வஸைத்தூன வனஹ்லா, இப்படி அல்லாஹ் சொல்லிட்டே போறான். இந்த உலகத்தை அல்லாஹ், இந்த பிரபஞ்சத்தை ஒழுங்காக ஒரு பேலன்ஸா சமச்சீராக அல்லாஹ் படைச்சிக்கிறான். இந்த சமச்சீர் அற்ற முறையில மாறுற நேரம், இந்த ஒழுங்குகள்ல குரலுப்படிகள் வார நேரம் இயற்கை சீற்றம் கொள்கிறது, இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுகின்றது. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரம், பஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ் பிமா கஸபத் ஐதின் நாஸ், இந்த பூமியிலேயும் கடல்லையும் இந்த குழப்பங்களும் அனர்த்தங்களும் ஏன் ஏற்படுது தெரியுமா, பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதனே அவன் கையால சென்று கொள்றது விளைவுதான் இந்த இயற்கை அனர்த்தங்கள் நல்லா சொல்ற. அது என்ன பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதன் அவன் கையால சம்பாதித்து கொள்றது என்ன. எங்கட வாசையில சொல்றேன்டா,
காடழிப்பு, முறையற்ற நகரமயமாக்கல், ஆற்றுல மண்கள் அள்ளுறது, முறையற்ற கழிவு முகாமைத்துவம், மலை சரிவுகள்ல வீடுகளை கட்டுறது, குறிப்பாக சதுப்பு நிலங்கள். சதுப்பு நிலங்களை பத்தி சொல்ற நேரம், இயற்கையிட பாதுகாப்பு அரண்கள் தான் இந்த சதுப்பு நிலங்கள். இந்த சதுப்பு நிலங்கள்ல கட்டிடங்களை கட்டுறது, இந்த சதுப்பு நிலங்கள்ல வீடுகளை கட்டுறது. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல இந்த ஓவர் கன்சியூமரிசம், அதி நுகர்வு, இந்த இயற்கைய தேவைக்கு விட கூடுதலா அதை பயன்படுத்தினதால, இந்த உடைமைகளை தேவைக்கு விட அதிகமாக பயன்படுத்தினதால அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு போராட்டம் உண்டே நடத்தினார். ஒரு போராட்டம் உண்டே நடத்தினார் ஓவர் கன்சியூமரிசத்துக்கு எதிரா, அதி நுகர்வுக்கு எதிரா. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் இந்த இயற்கைய, இந்த நீர்நிலைகளை, இந்த மரம் செடி கொடிகளை கவனிக்கிறத ஊக்கப்படுத்துற மார்க்கம் இஸ்லாம். அதை வளர்க்கிறத, அதை போஷிக்கிறத விரும்புற மார்க்கம் இஸ்லாம். ஏண்டா இந்த பௌதிகத்தை அப்படித்தான் படைச்சுக்கிறான். இதெல்லாம் இந்த பூமி ஒழுங்கா ஐக்கிறதுக்கான ஒரு ஆதாரம். இது எப்ப மனுஷன் ஒழுங்கீனமாக மாற்றானோ அப்ப இந்த இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுது. இந்த விஷயத்தெல்லாம் இந்த குர்ஆன்ல சொன்னா. அப்ப இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, இந்த இயற்கை அனர்த்தங்கள், இந்த டிசாஸ்டர்ஸ் எல்லாம் இந்த மனிதன் அறிவுக்கான ஒரு சேலஞ்ச், மனித அறிவுக்கான ஒரு சவால். இந்த உலகத்துல மனிதன், நான் அறிவு படைத்தவன், நாங்க தொழில்நுட்பத்துல கொடி கட்டி பறக்கின்றோம், அறிவால் காலத்தை கடந்து விட்டோம், அறிவியலில் கரை கண்டு விட்டோம், இறைவன் கொடுத்த அறிவாலேயே இறைவன் இல்லை என்று சொல்ற நிலைமையில தான் இன்றைக்கு மனிதர்கள் இருக்கிறார். இவ்வளோ அறிவுல உச்சம் தொட்ட மனிதர்களுக்கு, இவ்வளோ அறிவியல்ல உச்சம் தொட்ட மனிதர்களுக்கு, தொழில்நுட்பத்துல கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிற இந்த மனிதர்களுக்கு, அறிவை வச்சே அல்லாஹ்வை மறுத்து கொண்டிருக்கிற இந்த மனிதர்களுக்கு இந்த இயற்கை அனர்த்தங்களை தடுக்கலாம். அவர்கள்ட்ட அறிவை கொண்டு இந்த இயற்கை அனர்த்தங்களை தடுத்து நிறுத்த முடியாதா? இன்றைக்கு உலகத்துல தொழில்நுட்பத்துல உச்சத்தில் இருக்கிற ஒரு நாடு தானே அமெரிக்கா. அறிவியல்ல உச்சத்தில் இருக்கிற ஒரு நாடு தானே அமெரிக்கா. அந்த அமெரிக்கால COVID-19 அதிக உயிர்கள் காவு கொள்ளப்பட்டது அமெரிக்கால தான். COVID-19 அதிக மனிதர்கள் பாதிக்கப்பட்டது அதே அமெரிக்கால தான். 1900 செப்டம்பர் 18 தாக்கப்பட்ட ஒரு வெப்பமண்டல சூறாவளியால 12,000 பேர் அமெரிக்கால உயிரிழந்துகிறான். 2017 தாக்கிய ஒரு புயலால 3,000 பேர் அமெரிக்கால உயிரிழந்துகிறான். 90 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான சேதங்கள் ஏற்பட்டது. ஏன்? அவங்களோட அறிவியலை வச்சு, அவங்களோட தொழில்நுட்பத்தை வச்சு இதெல்லாம் தடுக்கலாவா? இதெல்லாம் தடுத்து நிறுத்தலாவா? அல்லாஹ் இதை குர்ஆன்ல மிச்சம் அழகா சொல்றான். சூரத்து யூனுஸ்ல அல்லாஹ் சொல்ற நேரம், நாங்க வானத்திலிருந்து மலையை இறக்கி கொண்டிருக்கிறோம், அதன் மூலம் பயிர்கள் செழித்து வளர்க்கின்ற. அல்லாஹ் சொல்றான், நாங்க வானத்திலிருந்து மலையை இறக்குகின்றோம், அதனால் பயிர்கள் செழித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது, இதனால் பூமி அழகு பெறுகிறது. அதன் உரிமையாளர்கள், அந்த நிலத்தின் உரிமையாளர்கள் தன் அறிவை கொண்டுதான் இவற்றை உருவாக்கினோம் என்று கூறி அதற்கு உரிமை கோரிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அதிகாரத்தை அதில் பிரயோகிக்கிறார்கள். இரவு அல்லது பகலில் எமது கட்டளை வருகிறது, அது இருந்த இடத்தில் இல்லாதது போல் நாம் அதனை ஆக்கிவிட்டோம். நல்லா சூரத்துல் யூனுஸ்ல சொல்றோம். அவர் அறிவை வச்சுதான் நாங்கள் உருவாக்கினோம் மனிதர்கள் நினைச்சு கொண்டிருந்தாங்க. அடுத்த நாள் அல்லாஹ்வோட கட்டளை வருது, அது இருந்த இடத்தில் இல்லாதது போல் அதனை நாங்கள் ஆக்கிவிட்டோம். நல்லா குர்ஆன்ல சொல்றோம். உண்மையிலேயே இந்த பேரிடர்கள் நடக்கிற நேரம் தன்னை தெய்வீக அந்தஸ்துக்கு கொண்டு போன இந்த அறிவுட பலவீனத்தை மனுஷன் உணர்றான். இறைவன் தான் இந்த உலகத்தில் மொஹோ உன்னத அறிவால் என்றதை
மனுஷன் இந்த அனர்த்தங்கள் மூலம் உணர்றான். இது அனர்த்தம் எங்களுக்கு சொல்லித்தார 3வது பாடம். அடுத்த அனர்த்தங்கள் எங்களுக்கு சொல்லித்தார அடுத்த பாடம் என்னண்டா, இந்த விபத்துக்கள், இந்த அனர்த்தங்கள், இந்த சோதனைகள், இந்த நோய் நொம்பனங்கள்லாம் மனிதனால தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தானே. மனுஷனால தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இந்த நேரத்தில் ஒரு அனர்த்தம் வார நேரம், ஒரு சோதனை உண்டு வார நேரம், ஒரு நோய் உண்டு வார நேரம், யார் பொறுமையோடு அதை ஹேண்டில் பண்றாங்களோ அந்த அனர்த்தமே அவருக்கு அருளாக மாறுகிறது, நிஅமாவாக மாறுகிறது, குற்றத்துக்கான பரிகாரமாக மாறுகிறது, அவருக்கான ஈடேற்றமாக மாறுகிறது. நிறைய அல் குர்ஆன் வசனங்களும் ஹதீஸிலும் சொல்லிக் கொடுக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரம், வலனப்லுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃப், உங்களை நாங்க பயத்தை கொண்டு, அச்சத்தை கொண்டு சோதிப்போம். வல் ஜூ, பசியை கொண்டு, பட்டினியை கொண்டு சோதிப்போம். வனகஸின் மினல் அம்வால், உங்களோட பொருளாதாரம் நஷ்டமடைவதை கொண்டு நான் உங்களை சோதிப்போம். வல் அன்ஃபுஸ், உங்களோட உயிர்கள் இழப்பதை கொண்டு நான் உங்களை சோதிப்போம். வஸ்ஸமராத், சமராத்ன விளைவுகள். ஒரு மனுஷன் 20-25 வருஷம் கஷ்டப்பட்டு கட்டின ஊடு ஒரு வெள்ளத்தால் நிர்மூலமாக்கப்படும். அதை கொண்டு நாங்கள் சோதிப்போம். வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், இந்த சோதனைகளின் போதெல்லாம் யாரு பொறுமையாய்க்கிறாங்களோ, வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், அவருக்கு நன்மாராயம் உண்டாகட்டும், அவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற நேரம், ஒரு முஸ்லிம்ட கால்ல தேய்க்கிற முள் உட்பட, ஒரு முஸ்லிம்ட கால்ல தேய்க்கிற முள் உட்பட அவனுக்கு வார சோதனைகள், வேதனைகள் அனைத்துக்கும் பரிகாரமாக அவனோட பாவங்கள் மன்னிக்காமல் இருப்பதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது ஒரு நிஅமா, பாவங்கள் மன்னிக்கப்படுது. இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற நேரம், ஒருத்தருக்கு ஒரு நோய் உண்டு வருது, ஒரு தொற்று நோய் உண்டு வருது, அது அல்லாஹ்ட ஏற்பாடு என்று சொல்லி அவர் பொறுமையா ஈந்தார்ந்தா ஷஹீதுக்கு கிடைக்கிற அந்தஸ்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஃமின்ல ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவர உயிர்கள்ல, சந்ததிகள்ல, சொத்து செல்வங்கள்ல சோதனை ஏற்பட்டால் அவருக்கு அல்லாஹ் அவரை சந்திக்கிற நேரம் எந்த குற்றமும் இல்லாத நிலைமையில் அவர் அல்லாஹ்வை சந்திப்பார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதெல்லாம் இந்த அனர்த்தத்தால கிடைக்கிற அருள், நிஅமா. இப்படி ஒரு பார்வையை அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுது. இடர்பாடுகள்ல மாட்டி மரணிக்கிற ஆக்களை ஷஹீத்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீர்ல மூழ்கி மரணிக்கிற ஆக்களை ஷஹீத்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வாறு இந்த அனர்த்தங்கள், இந்த சோதனைகள் மனிதர்களுக்கான குற்ற பரிகாரமாக, மனிதர்களுக்கு ஈடேற்றத்தை பெற்றுத்தார் ஒரு விஷயமாக, நிஅமாவாக இந்த அனர்த்தங்கள். இதில் அர்த்தம், நோய் வார நேரம் மறந்தெடுக்காம, ஒரு சோதனை ஒன்று வரப்போகுது, ஒரு அனர்த்தம் ஒன்று வரப்போகுதுன்னு சொல்ற நேரம் அதுக்கான விஷயங்களை மேற்கொள்ளாம அல்லாஹ்ட கலா கதிர் மேல பாரம் சுமத்துறல்ல, முயற்சிகள் எல்லாத்தையும் செஞ்சும் இவைகள் அதை மிகச்சிருச்சுண்டா அப்படியான ஆக்களுக்கு தான் இந்த ஈடேற்றங்கள், இந்த பரிகாரங்கள் எல்லாம் ஈகுது என்று அல் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லிக்கொண்டு, ஒரு முஸ்லிம் எது நடந்தாலும் அது நல்லதுக்குத்தான், எது நடந்தாலும் அது நல்லதுக்குத்தான் இந்த பொறுமையோடு ஈகிறது. அந்த சோதனைய, அந்த பிரச்சனைய அவருக்கு அருளாக மாற்றி கொடுக்குது என்று அல் குர்ஆன் ஹதீஸும் சொல்லுது. அடுத்ததாக, இறுதியாக இந்த அனர்த்தங்கள் எங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அனர்த்தங்கள் ஒரு எச்சரிக்கை, அனர்த்தங்கள் ஒரு அச்சுறுத்தல், அனர்த்தங்கள் ஒரு வாய்ப்பு. இந்த உலகத்துல பாவத்தை செஞ்சு செஞ்சு பாவத்தை பாவம்டே கருதாம அதுல மூழ்கி ஈக்கிறாக்களுக்கு ஒரு அபாய மணி தான், ஒரு எலாம் தான் இந்த அனர்த்தங்கள். அல்லாஹ் இந்த அனர்த்தங்களை ஏற்படுத்தி, இந்த இயற்கை சீற்றங்களை ஏற்படுத்தி மனிதர்களை எச்சரிப்பான், மனிதர்கள் அச்சுறுத்தணும். அல்லாஹ் சூரா இஸ்ரால சொல்ற நேரம், நாங்கள் இந்த அடையாளங்களை, அத்தாட்சிகளை
அச்சுறுத்துவதற்காக அனுப்புகிறோம். அல்லாஹ் சூரத்துல் இஸ்ரால சொல்றான். இமாம் கதாதா ரஹிமஹுல்லாஹ் இதை பற்றி சொல்ற நேரம், அல்லாஹ் தன் அடையாளங்களில் விரும்பியவற்றை கொண்டு மனிதர்களை எச்சரிப்பான், மனிதர்களை அச்சுறுத்துவான். மனிதன் பாடம் படிக்க வேண்டும், அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என அல்லாஹ் விரும்புவான். இமாம் கதாதா ரஹிமஹுல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இந்த விஷயத்தை சூரத்துல் அன்ஆம்ல 3 படிமுறையில் அழகா விளங்கப்படுத்துறான். முதலாவது அல்லாஹ் சொல்ற நேரம், நபியே, நாம் உமக்கு முன்னிருந்தவர்களுக்கு தூதர்களை அனுப்பினோம். நாம் உமக்கு முன்னிருந்தவர்களுக்கு தூதர்களை அனுப்பினோம். அவர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக சோதனைகளையும் இந்த அனர்த்தங்களையும் வேதனைகளையும் கொடுத்தோம். இது முதலாவது படிமுறை. அல்லாஹ் மனிதர்களை ஒரு அபாய மணி ஒன்று கொடுத்து தட்டி எழுப்புவான். மனிதனே, நீ ஏண்ட பால் வா, என்னிடம் நெருங்கு, உண்ட பாவத்தை விட்டு ஒதுங்கு. அல்லாஹ் சொல்ற முதலாவது ஸ்டெப் தான் இந்த இயற்கை அனர்த்தங்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், ஆனால் அவர்கள் பணிந்து நடக்கவில்லை, மாறாக அவர்கள் இருதயங்கள் இறுகிவிட்டது, எமது போதனைகளை மறந்து வழங்கப்பட்டதை கொண்டு மகிழ்ச்சியாக உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இது 2வது கட்டம். அல்லாஹ் இந்த எலாம தார நேரம், இந்த அபாய மணிய தார நேரம், ஒரு கூட்டம் அல்லாஹ்பால் மீண்டிரும், அல்லாஹ்பால் இன்னொரு கூட்டம் அது ஒரு இயற்கை அனர்த்தம் தானே, ஒரு வெள்ளம் தானே, அதை தட்டி கழிச்சு மீண்டும் அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்திலே மூழ்கி வாழ்வார்கள். அவர்களுக்கு என்ன நல்ல அடுத்த வசனத்துல சொல்ற நேரம், திடீரென அவர்களை பிடித்தோம், அப்போது அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். இந்த இயற்கை அனர்த்தங்கள் வார நேரம் எங்களோட பாவங்களை விட்டு விட்டு உல்லாசமாக மனோ இச்சைப்படி உலகத்துல வாழ்றதை விட்டுட்டு அல்லாட பால் நாங்கள் நெருங்கலண்டா, அடுத்து அல்லாஹ் பிடிக்கிறது இரும்பு புடியாக இருக்கும். அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றேன். அல்லாஹ் இன்னொரு வசனத்தை சொல்றேன், சூரத்து ஜுஹ்ரஃப்ல சொல்ற நேரம், நாம் அவர்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு அத்தாட்சியும் சோதனையும் மற்றொன்றை விட பெரியதாகவே இருந்தது. நாம் அவர்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு அத்தாட்சியும் சோதனையும் மற்றொன்றை விட பெரியதாகவே இருந்தது. அவர்கள் எம்மிடம் மீண்டு வருவதற்காக ஆரம்பத்தில் சிறிய வேதனைகளின் மூலம் அவர்களை சோதித்தோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அனர்த்தங்கள் வார நேரம் நாங்கள் பாவத்துக்கு அல்லாஹ்வின் பால் நெருங்கணும், விழித்தெழ வேண்டும், இறைவனின் பால் நெருங்க வேண்டும். வெறுமனே அறிவியல் காரணங்களை சொல்லிட்டு வெள்ளம் தானே, மண் சரிவு தானே என்று தட்டி கழிக்காம இந்த அனர்த்தங்களிலிருந்து படிப்பினைகளை பெற்று ஈருலகில் வெற்றி பெற எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிவானாக. யா அல்லாஹ் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் பூரா முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இயற்கை அனர்த்தம் கற்றுத்தந்த படிப்பினைகளை படிப்போம், உணர்வோம், வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிப்போம். இந்த இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டார்கள், நேரடியாக பாதிக்கப்பட்டார்கள், அது ஒரு சோதனை. நேரடியாக பாதிக்கப்படாதாக்கள் அந்த பாதிக்கப்பட்டாக்களுக்கு உதவுறாங்களா, அவங்க மீது கரிசனை கொள்கிறார்களா, இல்லாட்டி சுயநலவாதிகளா ஈக்கிறாங்களான்றதை வச்சு அல்லாஹ் எங்களை சோதிக்கிறார். 2 வகையிலுமே சோதனை தான். பாதிக்கப்பட்டாக்களுக்கு ஒரு சோதனை, பாதிக்கப்படாதாக்களுக்கு இன்னொரு சோதனை. எனவே அது பணத்தால, பொருளால, உடலால அவர்களுக்கு ஹெல்ப் பண்றது நாங்கள் முயற்சி செய்வோம். வார்த்தைகளால, அல் கலிமா அத்தய்யிபா சதகா, சிறந்த வார்த்தைகள் தர்மமாகும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாங்கள் எங்களோட வார்த்தைகளால அவங்களை ஆசுவாசப்படுத்துவோம். அவர்கள் இழந்தவற்றை, பொருளாதார ரீதியாக இழந்தவற்றை, அவர்கள் வீடுகள் தரைமட்டமாக இருக்கும், அவர்கள் மென்டலி உளுந்திப்பாங்க, மனசளவு ரீதியை உளுந்திப்பாங்க. இதை விட்டு அவசரமாக மீண்டு வருவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என பிரார்த்திப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
முஸ்லீம்களை ஒரு உடம்புக்கு ஒப்பிட்டார். மிஸ்லல் ஜசத், உடம்பு மாதிரி. உடம்புல இருக்கிற ஒரு உறுப்புக்கு ஏதாவது ஒரு வேதனை ஒன்று வந்துட்டா ஏனைய உறுப்புகளும் அதற்காக துன்பங்கள் அனுபவிக்குது. அதே மாதிரி தான் ஒரு முஸ்லீமுக்கு துன்பம் வந்தா அது ஏனைய முஸ்லீம்களுக்கு துன்பம் வந்த மாதிரி தான். அந்த துன்பத்திலேந்து அந்த முஸ்லீம்களை மீட்டெடுப்பதற்காக அனைவரும் சேர்ந்து முயற்சிப்பார்கள். இப்படியாக நாம் அனைவரும் இணைந்து இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட அவர்களை மீட்டெடுப்பதற்கு முயற்சிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அகீமுஸ் ஸலாத்.